சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி 100 நாள் ஆட்சியும் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சியும் என்ற தலைப்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசின் 100 நாள் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டி.கே. பிரபு, இதற்கு முன்பு எந்த அரசும் 100 நாள் சாதனைகளை விளக்கும் வகையில் இதுபோன்ற பொதுக்கூட்டத்தை நடத்தியதில்லை என்றும் சொன்னதை செய்த ஆட்சி நமது ஆட்சிதான் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும். பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும். இனம் விடுதலை இணை சுவைக்கும். ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு நில்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இரட்டை போர் யானை. வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட, நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட, அறிவியலோடு அழகிய தமிழ்நாடென புகழானுயர். என்னை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அரசியலை வழிகாட்டிய மாண்புமிகு அமைச்சர் கழக செயலாளர் அன்போனன் ஆனந்தவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே கூடியிருக்கிற கழக நிர்வாகிகள், நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி அமைக்கணும்ட்டு இரவு பொருள் பார்க்காம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உழைத்த மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக அனைத்து அணி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து